எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வார்த்தைகளும் எங்களால் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். முதலாவது, நான் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த இடத்துல நிற்கிறதுக்கு நான் தகுதி இல்லை, ஆனாலும் ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்தினால ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை அன்போடு எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான ஐயாவுக்கும் மிக்க நன்றி. கோமதி சிஸ்டர் அவங்களுக்கும் மிக்க நன்றி. எங்களை அரவணைக்கிற இந்த குடும்பம், இங்கே உள்ள நிறைய குடும்பங்கள் எங்களை ரொம்ப அரவணைக்கிறாங்க, அன்பு செலுத்துகிறாங்க. அவங்களுக்கும் இங்கே வந்திருக்கிற சபை விசுவாசிகள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி. தம்பி கவனிங்க. தேங்க்யூ. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு வேத பகுதி சற்று வித்தியாசமானது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மறைந்திருக்கும் மன்னா. பைபிளில் நிறைய மறைஞ்சிருக்குது. ஒரு ஒரு நல்ல விஷயம் நான் பார்த்தேன் சமீப நாட்களில் உங்கள் திருச்சபையில், அது என்னை நிகழ வைத்தது. சின்ன பசங்களாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன தெரியுமா அறிகுறி? வரும் சந்ததி, அதாவது இன்னும் 20, 30, 40, 50 வருஷத்துக்கு இந்த திருச்சபை நிலைத்து நிற்கும். என்னைக்கு சின்ன பிள்ளைங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அது திருச்சபையின் அஸ்திபாரம். சின்ன பிள்ளைங்க நம்ம சாதாரணமாக எடை போட்டுறக்கூடாது. அவர்கள் ஜெபிக்கிறார்கள், கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார். சிறு பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபமும் ஆண்டவராகிய இயேசு பார்க்கிறார். உங்கள் திருச்சபை, இந்த திருச்சபை சொல்ல முடியாது அடுத்த 100 ஆண்டுகள் இல்லை 200 ஆண்டுகள் கூட நிற்கும். ஏன் தெரியுமாங்க? சிறு பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் ஆண்டவருக்காக நிற்கணும்னு எழும்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அடித்தளமே ஐயா தான். இந்த சிறு பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான சிறு பிள்ளைகளை ஒவ்வொரு ஆண்டும் VBSக்கு கொண்டு வராங்க. அந்த அடித்தளத்தை ஐயா வச்சதுனால தான் இன்னைக்கு சிறு பிள்ளைகள் எழும்புகிறார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவரிடத்துல வருவதற்கு தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. இந்த சின்ன பசங்களாம் நம்ம ஐயா சொன்னாங்கல்ல, இவங்கெல்லாம் வரலனாலும் கஷ்டம், வந்தாலும் கஷ்டம், ஆனா வாங்க அப்படின்றாங்க. சிறு பிள்ளைகள் தான் வரும் காலங்களிலே இந்த திருச்சபையின் தூண்கள். சிறுவர் ஊழியம் நிறைய பேர் செய்றீங்க. நீங்க நிறைய தூண்களை எழுப்பி கொண்டு இருக்கிறீர்கள். நீங்க நிறைய பேர் அஸ்திபாரம் போட்டுட்டு இருக்கிறீங்க, விதையை விதைக்கிறீர்கள். அதுதான் இன்றைக்கு இல்ல, ஒருவேளை அது இன்னைக்கு தெரியாது. அந்த பிள்ளைங்க பின்னாடி ஒரு நாள் அவங்க ஒரு ஊழியக்காரனா வரலாம், ஒரு டாக்டரா வரலாம், ஒரு இன்ஜினியரா வரலாம், IAS ஆஃபீஸரா வரலாம், ஏன் பொலிட்டிஷியனா வரலாம். ஆனா எங்க இருந்தாலும் அவர்கள் இயேசுவை மகிமைப்படுத்துவர்களாக நீங்க தயார் பண்றீங்க. நீங்க தான் தயார் பண்றீங்க. உங்களுக்கே சொல்லுங்க, உங்களுக்கே நீங்க சொல்லிங்க, உங்க பேரை சொல்லி தியோபிலஸ் நீ நல்ல பணியை செய்யற அப்படின்னு சொல்லிக்கோங்களேன். உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. நீங்க தானே செய்றீங்க, உங்களுக்கு கான்பிடன்ஸே இல்லை. ஓகே, வெரி குட், தேங்க்யூ. இன்றைக்கு தலைப்பு திரையை கிழித்து எறிக. இது 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்துல டேர் ஆஃப் த ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். இது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும், மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும், லூக்கா 5ஆம் அதிகாரம் 17லிருந்து 20. இந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். யாருக்கா சொல்ல முடியுமா என்ன சம்பவம்னு? ஒரு 4 பேர் இருந்தாங்க. சண்டே கிளாஸ்ல எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒருத்தனை கூட்டு வந்தாங்க, இடம் இல்லை, வீட்டு கூரையை பிரிச்சு அவனை இறக்குனாங்க, அவனுக்கு சுகம் கொடுத்து. எல்லாருக்கும் தெரியும்ல, நிறைய பேருக்கு இந்த கதை தெரியும்ல. உங்க அக்கா அண்ணா எல்லாம் இந்த கதையை சொல்லி கொடுப்பாங்க, அப்படித்தானே? யாருக்கெல்லாம் இந்த கதை தெரியும்? வெரி குட். ஏய், அக்கா எல்லாம் சொல்லலையா, அண்ணா சொல்லலையா உங்களுக்கு இந்த கதை? சொல்லி கொடுத்தாங்க. இந்த நிகழ்வு எங்க நடந்தது? கப்பர்நகும். இந்த கப்பர்நகும் அப்படின்ற பட்டணம் என்ன சிறப்பு வாய்ந்தது? கிட்டத்தட்ட நான் யோசிக்கும் போது உங்க நகரம் போலதான் அது. இயேசுவானவருடைய ஊழியத்தின் ஸ்தலம். ஐயாவுக்கு
அமெரிக்கால இருந்தாலும் அவருடைய ஹார்ட் பீட், அவருடைய இருதய துடிப்பு எந்த எந்த ஊர் பத்தி தான் இருக்கு? ஆஹா, 35 கிராமம் பத்தி தான் இருக்கு. ஏன் ரொம்ப ரொம்ப சுயநலமா இருக்கிறீங்க? விலாங்காட்டூர்னு சொல்றீங்க. 35 கிராம மக்களுக்கு தான் அவருடைய இதயம். இயேசுவானவர் நாசரேத்திலே பிறந்திருந்தாலும் அவர் எங்கே ஊழியம் பண்ணார்? கப்பர்நகும், அதை சுற்றி இருந்த கலிலேயாவின் கடற்கரை ஓரம் தான் அவர் ஊழியம் பண்ணார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இங்க நிறைய கிராமங்கள் பேரெல்லாம் சொன்னாங்கல்ல, அப்போ இயேசுவானவரும் அப்படிதான் அவருடைய ஊர்ல இருந்து வந்து இன்னொரு ஊர்ல பெயர் இன்னொரு இடத்துக்கு வந்தார், கப்பர்நகுமுக்கு வந்து இருந்தார். அதுதான் மினிஸ்ட்ரி பேஸ், அவருடைய ஊழிய ஸ்தலமாக காணப்பட்டது. அப்போ இயேசுவானவர் அநேக அற்புதங்கள் செய்தார். வேதத்துல 37 அற்புதங்கள் ரெக்கார்ட் ஆயிருக்கு, பதிவாயிருக்கு. ஆனா கப்பர்நகும்ல மட்டும், கப்பர்நகும் கலிலேய கடற்கரையில மட்டும் நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். அதை நீங்க வந்து வேதத்தை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த கப்பர்நகுமுடைய என்னென்ன அற்புதம் செஞ்சாருன்னு நான் வேகமா சொல்றேன். ஒண்ணு, அவர் என்ன பண்ணாரு? ஒரு வேலைக்காரனை சுகப்படுத்தினார். ஒரு 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை சுகப்படுத்தினார். பேதுருடைய மாமியை சுகப்படுத்தினார். கை சூம்பினவனை சுகப்படுத்தினார். இப்படி ரொம்ப முக்கியமான ஒன்று, உதிரம் போக்கு இருந்த ஒரு பெண்மணியை சுகப்படுத்தினார். யவிரின் மகளை உயிரோடு எழுப்பினார். இப்படி பல அற்புதங்களை, குறிப்பிடத்தக்க அற்புதங்களை இந்த கப்பர்நகுமும் அதை சுற்றியுள்ள நகரங்களிலும் செய்தார். இயேசுவானவர் எப்பவுமே மனதுருகுவாராம். ஜனங்களை பார்க்கும் பொழுது மனதுருகுவாராம். என் ஜனங்கள், என் ஜனங்கள். அதே மாதிரிதான் உங்களை பார்க்கும் பொழுது தேவன் மனம் உருகுவார். இந்த ஜனங்களுக்கு நான் எதையா செய்யணுமே. எனக்கு இந்த பகுதி எடுக்கும்போதெல்லாம் ஐயா ஞாபகம் தான் நிறைய. நான் அவரை பெருமைப்படுத்துவதற்காக சொல்லல. எப்பவுமே அவர் ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா இந்த 35 கிராமங்கள், அதை தவிர வேற எதுவுமே அவர் யோசிக்கவே மாட்டார்ல. நீங்கள்லாம் நினைச்சீங்களா அமெரிக்கால போய் இருக்கலாம்னா இப்போ உங்ககிட்ட சொன்னா உடனே போயிருவீங்கல்ல, அப்படித்தானே? ஆஹா, சூப்பரான நகரம், அங்க போய். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஐயா இங்க வந்து உங்களுக்காகவே இங்க இருந்து பல காரியங்களை செய்யறாங்க. இயேசுவானவர் கப்பர்நகுமுக்கு வந்து பல காரியங்களை செய்தார். ஏன் இந்த கப்பர்நகும்? அப்ப அந்த கப்பர்நகுமுக்கு இன்னொரு பேர் என்ன? கம்ஃபர்டிங் வில்லேஜ். ஒரு ஆறுதலின் மையமாக, ஆறுதலின் கிராமம் என்று அழைக்கப்பட்டது இந்த கப்பர்நகும். ஆறுதல், ஏன்னா இந்த ஜனங்கள் ஆறுதல் இல்லாமல் கவலையோடு இருந்தாங்களாம். இந்த கப்பர்நகும்ல தான் 5 அப்பம் 2 மீன்களை ஆண்டவர் போஷித்தார். ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடே இல்லையே, இவங்களுக்கு உணவு இல்லையே, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களை பார்த்து இயேசு அற்புதம் செய்தார். இப்படி கப்பர்நகுமை சுற்றி ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். இது தீர்க்கமாக சொல்லப்பட்டது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எடுத்தவங்க வாசிங்க. ஆமா. பாத்தீங்களா? இயேசுவானவர் ஊழியம் செய்தது கூட தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. ஏதோ தற்செயலா யாருமே ஊழியம் செய்யறதில்ல. இப்ப இங்க நிறைய பேர் ஊழியம் செய்றீங்க, நீங்க எல்லாம் ஏதோ தற்செயலா செய்யறது இல்ல. எல்லாமே ஒரு தரிசனம் உண்டு, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பாரம் உண்டு. நீங்கள் ஆண்டவர் ஏதோ உங்களுக்கு சொன்னனாலதான் நீங்க அதை செய்யுங்க. அதே மாதிரிதான் இயேசுவானவர் கப்பர்நகுமை தேர்வு செய்தது காரணம் என்ன? அவருக்கு ஏற்கனவே தீர்க்கமாக உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிதான் அவர் இந்த கப்பர்நகுமுக்கு வந்தார். சரி, இந்த கப்பர்நகும் இவ்வளவு சிறப்பு மிக்கதா இருக்குது. அப்போ இந்த நம்ம கொடுத்த குறிப்புல இருந்து இந்த திரையை கிழித்து அப்படின்றதுல என்ன ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம அதுல நடந்த அற்புதத்தை நம்ம படிக்க போறதில்ல. நான் ஏற்கனவே சொன்னேன், மறைந்திருக்கும் மன்னா. அதுல இருக்கிற மறைந்திருக்கும் மன்னா என்ன மறைஞ்சிருக்கு அதை தான் நம்ம உங்களுக்கு இன்னைக்கு உங்களோட நான் சொல்ல போறேன். இயேசு நிறைய கம்பாரிசன், அதாவது ஒப்பிட்டு பார்த்து இதுல சொல்றாரு. முக்கியமான நிகழ்வு என்ன தெரியுமா? கப்பர்நகுமில் தான் இயேசுவானவர் சீஷர்களை தேர்வு செய்கிறார். எல்லா சீஷர்கள், பேதுரு, அந்திரேயா, அவங்களெல்லாம் தேர்வு செய்கிறதாங்க. மத்தேயுவை தேர்வு செய்கிறார்.
லேவியன் ஆகிய மத்தேயு அங்க கப்பர்நகூம்ல தான் கிடைக்கும். இந்த கப்பர்நகூம், அதனால்தான் நீங்க இருக்கிற இடம் ரொம்ப முக்கியமானது. நீங்க சாதாரணமான ஆளா நினைச்சுக்காதீங்க. இயேசு உங்களை இங்க கொண்டு வந்தார்னா ஒரு நோக்கம் இருக்குது. நீங்க இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நீங்க சின்ன பிள்ளைங்களாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒரு காலத்துல நான் கூட உங்களை மாதிரி தான் வெறும் பிஸ்கெட் சாப்பிட்றதுக்காக சண்டே ஸ்கூலுக்கு போவேன். என்ன சாப்பிட்றதுக்காக? பிஸ்கெட் சாப்பிட்றதுக்காக போவேன். அப்படிதான் நான் ஆண்டவரை அறிந்து கொண்டேன். அந்த ஆண்டி, அங்க இருக்கிற ஆண்டி வந்து பிஸ்கெட் எப்போ கொடுப்பாங்க, என்னை கேட்பாங்க என்ன யாருக்கெல்லாம் பிஸ்கெட் வேணும். நான் தான் முதல்ல ஏஞ்சி நிற்பேன். பிஸ்கெட் சாப்பிட போன ஆள் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறேன். ஒருவேளை நீங்களாம் யோசிக்கலாம், வசனம் சொல்லணுமே, வசனத்துக்காக நான் வரேன், 20 ரூபாய்க்காக வரேன், 50 ரூபாய்க்கு வரேன். கவலைப்படாதீங்க, உங்களையும் ஒரு நாள் இந்த இடத்துல நிறுத்துவேன். உங்களையும் ஒரு நாள் என்ன மாதிரி இல்ல, என்னோட பெரிய ஆளை அவங்களை நிறுத்துவார். நான் அங்க பின்னாடி இருந்து பார்த்தேன், ஒரு தம்பி, அவர் பேரை சொல்ல மாட்டேன், அவரு அல்லேலூயான்னு சொன்னாரு. வா, என்னடா அது, என்ன நடக்குது இந்த திருச்சபையில? அதே தம்பி கொஞ்ச நாள் முன்னாடி, கொஞ்சம் வருஷம் முன்னாடி வேற எதுக்கோ சத்தம் கொடுத்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் சத்தம் கொடுக்கிறாரு. அவர் யாருன்னு அவருக்கே தெரியும். அவர் சொன்ன அல்லேலூயா என்னுடைய கதுல, ஓ, இந்த திருச்சபை உலகத்தை கலக்கிற திருச்சபை. இந்த திருச்சபை சாதாரண திருச்சபை அல்ல. எதுக்கோ கத்திட்டு இருந்த ஆளை அல்லேலூயான்னு சொல்ல வைக்கிற திருச்சபைங்க இது. எதுக்கோ என்னென்னமோ செஞ்ச ஆளை அல்லேலூயான்னு சொல்றாரு. என்னென்னமோ பண்ணிருந்த ஆளை இன்னைக்கு அல்லேலூயான்னு சொல்றாரு. சாதாரண விஷயம் இந்த திருச்சபை. இது திருச்சபைக்குள்ளே தேவன் அசைவாடி கொண்டு இருக்கிறார். கப்பர்நகூமிலே ஆண்டவர் அசைவாடினார், நிறைய அற்புதங்களை செய்தார். உங்கள் திருச்சபையிலும் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த கைத்தட்டலாம் பத்தவே பத்தாதுங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்கள் பகுதி அதிகமாக அதிகமாக எனக்கு மிகுந்த பூரிப்பு ஏற்படுகிறது. எனக்கு என்ன தெரியுமாங்க ஆசை? ஆண்கள் பக்கம் ஃபுல்லானோம், பெண்கள் பக்கம் நிறுத்தப்படணும். ஆண்கள் எல்லாம் அவங்கவுங்க ஹஸ்பண்ட்ஸோட வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பம் குடும்பமாக திருச்சபைக்கு வரணும். நிறைய மாறிடுச்சு. இன்னைக்கு குடும்பமா வருகிறார்கள் திருச்சபைக்கு. இதெல்லாம் ஒரு அதிசயம் இல்லையா? இதெல்லாம் அற்புதம் இல்லையா? என்னங்க குடும்பமா இன்னைக்கு சென்னை பட்டணத்தில் குடும்பமா யாரும் போறதே கிடையாது, ரொம்ப குறைவான மக்கள். ஆனால் இங்கே மக்கள் குடும்பமாக வருகிறார்கள். தேவன் எப்படி கப்பர்நகூமை ஆசீர்வதித்தாரோ அதே போல இந்த பெத்தேல் திருச்சபையும் ஆசீர்வதித்து வருகிறார். குடும்பமாக வருகிறார்கள். முதல்ல ஒரே ஒரு தங்கச்சி மட்டும் வந்தா, அப்புறம் தம்பி வந்தான், அப்புறம் அண்ணன் வந்தான், அப்புறம் இன்னுமே அப்பா அம்மா வர போறாங்க. நீங்க வரீங்க இன்னைக்கு, இன்னும் கொஞ்ச நாள் உங்க அப்பா அம்மா எல்லாம் வருவாங்க. நீங்களாம் வரீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாள் உங்க அம்மா வருவாங்க, உங்க அப்பா வருவாங்க, உங்க அண்ணன் வருவான், எல்லாரும் வருவாங்க இந்த சபைக்கு. ஏனென்றால் தேவன் அசைவாடுகிறார். தேவன் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார். இங்க வரவங்க யாருமே ஒரு கூட்டத்துக்காக வரவில்லை. கப்பர்நகூமுக்கு ஆண்டவரை பார்க்க வந்தவர்கள் ஆண்டவருக்காக மாத்திரம் வரவில்லை, ஆண்டவர் யார் என்பதை தெரிந்து கொள்ள வந்தார். நீங்களும் தான் அதே போலதான் ஆண்டவரை தேடி வருகிறீர்கள். நிறைய பேர் இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறாங்க. என்னதான் இருக்கும்போ, எங்க அம்மா ரொம்ப தொல்லை பண்றாங்க, எங்க அம்மா தொல்லை தாங்க முடியாம வந்தவர்கள் இருக்கிறீர்கள். சில பேர் எங்க சிஸ்டர், எங்க அக்கா சொன்னாங்க, அக்கா தொல்லை தாங்க முடியாம வந்தீங்க. ஆனா எப்படி வந்தீங்கனாலும் ஆண்டவர் உங்களை சும்மா விட மாட்டாரு, ஆண்டவர் உங்களை தொடாம விட மாட்டாரு. நீங்க வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு முகாந்திரம் இருக்கு. உங்க அம்மா சொல்லி வந்தாலும் சரி, உங்க அப்பா சொல்லி வந்தாலும் சரி. நீங்களே யோசிங்க, எங்க அப்பாலாம் வரவே இல்லையே. நான் சொல்றேன், 5 மணிக்கு ஜோம் பண்றாங்க இந்த பிள்ளைங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. இந்த பிள்ளைங்க 5 மணிக்கு ஜோம் பண்றாங்கன்னா அப்ப நம்மளாம் 3 மணிக்கு எல்லாம் ஜோம் பண்ணோம். ஓ, இதுதாங்க வளருகிற திருச்சபை, இதுதாங்க எபேசு திருச்சபை, இதுதான் மக்கதோனியா திருச்சபை. அவர்கள் எல்லாம் ஜெபிக்கிறவர்களாக, எந்த திருச்சபை ஜெபிக்கிறதோ அந்த திருச்சபையிலே கப்பர்நகூமிலே அற்புதம் செய்தது போல தேவன் அந்த திருச்சபையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. 5 மணிக்கெல்லாம் முதல்ல எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும், யாருமே வர மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு அம்மா இருந்தாங்க, பேரை சொல்ல மாட்டேன், அவங்க வந்து ஜெபம் பண்றாங்க. ஓ மை காட், என்ன நடக்குது இங்க? இந்த திருச்சபை அசைக்கப்படுகிறது. இந்த திருச்சபை மூலமாய் 35 கிராமங்கள் அசைக்கப்படும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, உங்க ஐயாக்கு நம்பிக்கை இருக்குதுங்க. என்னைக்குன்னா ஒரு நாள் 35 கிராமங்களிலும் ஒவ்வொரு அட்லீஸ்ட் ஒரு ஆளாவது வந்து இந்த
திருச்சபைக்கு வரணும். ஒரு ஆள் வந்தா போதும், அந்த திருச்சபை. ஒரே ஒரு ஆபிரகாம், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரே ஒரு ஆபிரகாம், ஒரே ஒருத்தன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். அவன் மூலமாய் அவன் சந்ததி. இன்னைக்கு நீ மட்டும் தான் வந்துக்கிற, கவலைப்படாத தம்பி. கண்டிப்பா ஆண்டவர் உன் மூலமா உங்க அப்பா, குடிகார அப்பா வருவாரு, உங்க அம்மா வருவாங்க, வேலைன்னு ஓடுறாங்கள உங்க அம்மா வருவாங்க. உன்ன சொல்லல, பொதுவா சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த கப்பர்நகூமுக்கு ஆண்டவர் கொஞ்சம் துக்கமா இருந்தார். என்ன ஆண்டவருக்கு துக்கம்? மத்தேயு எழுதின நிருபம் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, 20ஆம் வசனம். மத்தேயு மன்னிக்கவும், 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மன்னிக்கவும். அதான் வாசிக்கிறீங்களா? வாசிங்க. ஓ, என்னையா இந்த ஐயா நல்லதானே சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப என்ன நடக்குது? இந்த கப்பர்நகூமிலே ஆண்டவர் வேதனைப்படுகிறார். நிறைய பேர் திருச்சபைக்கு வரீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா எத்தனை பேர் ஆண்டவரை ஏத்துட்டு இருக்கீங்க? ஆண்டவர் ரொம்ப துக்கமா இருக்கிறாரு. ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை பூஜ்யமான வாழ்க்கை, இயேசு இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை. ஒண்ணு இல்லைங்க, நாங்க இன்னைக்கு 2 பேர் இங்க இருக்கிறோம்னா முழுக்க காரணம் இயேசுதான். ஆனால் அதற்கு மிக முக்கியமானவர்கள் இங்கே இருக்கிற மக்கள். எங்களுக்காக ஜெபித்தார்கள். அவங்க காட்டுற அன்புலாம், எங்க அம்மாவை பாக்குறாங்க எல்லாரையும். என் தாயை ஒவ்வொரு ரூபத்திலும் பார்க்குறேன். அவங்க எங்களுக்கு செய்கிற பணிவிடை, எங்களுக்கு செய்கின்ற ஜபம், ஃபோன் பண்றாங்க. அவங்க அம்மா எப்படி, நாங்கள் எடுக்கவே இல்லை, அவங்களால பேச முடியல. அவங்களுக்கே நிறைய அலுவல். ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் சொல்லியிருக்கிறாரு, ஃபோன் பண்ணி விசாரிங்க. நிறைய பேர் கால் பண்றாங்க. எத்தனை அன்பு! இவ்வளவு அன்பு நிறைந்த மக்களே, இந்த பட்டணம் என்ன குறைவு இருக்கிறது? வாசிங்கள் தொடர்ந்து. இப்ப என்ன பண்றாரு இயேசு? அந்த திருச்சபை மக்களை பார்த்து கொஞ்சம் கடினமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப நான் கூட கடினமா பேச ஆரம்பிச்சோன்னு உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. என்ன பாருங்களேன், என்ன கணிந்து கொண்டார்? உனக்கு ஐயோ, மை குட்னஸ், நல்லா தானே, ஏங்க எங்களை பார்த்து அப்படி சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமாங்க? உங்களுக்கு ரொம்ப அன்பா உங்க ஐயா வந்து உங்களை எல்லாம் நெறிமுறைப்படுத்துறாங்க. அரை மணி நேரம் பேசினாலும் உங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துவதிலே மிக கவனமாக இருக்கிறார்கள். ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல உங்களை டிசிப்ளின் பண்றாங்க. உட்காருதல் இருக்கட்டும், பேசுறதுல இருக்கட்டும், சபைக்கு வருதல் இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு ஒழுங்குபடுது, டிசிப்ளின் பண்றதுல ரொம்ப கவனமாக இருக்கிறார்கள். நிறைய சொல்றாங்க, அங்க போய் நிக்காதீங்க, இங்க ஏன் போய் நிக்கிறீங்க, இதை ஏன் செய்றீங்க, எல்லாம் நல்ல. எந்த திருச்சபையிலும் ஏன் உங்க அப்பா அம்மா கூட இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இல்ல? அப்படித்தானேங்க? உங்க அப்பா அம்மா சொல்லுவாங்களா, டேய் ஏன் நாங்க போய் நின்றுக்கிறேன் வெயில்ல, நான் நேற்று நாங்க வருவோம் அங்கதான் நாங்களும் மாட்டிக்கிட்டோம், ஆனா நாங்க யாரையும் பார்க்கல. எங்களுக்கு தம்பி சார்லஸ் தான் 3 பேரா தூக்கிட்டு வந்தாரு பைக்ல. எனக்கு பக்குன்னு இருந்தது, 3 பேர் போறோமேன்னு. ஆனா அழகா ஓட்டிட்டு வந்தார் அந்த தம்பி. அழகா பூந்து போலீஸ்க்கெல்லாம் பூந்து எங்களை கூப்பிட்டு வந்துட்டாரு. அவ்வளவு ஜனங்கள். ஆனால் இந்த ஜனங்களை பார்த்து, கப்பர்நகூம் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் பார்க்கிறார், வேதனையோடு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வாசிமா. உங்களில் செய்யப்பட்ட பலத்த கிரியைகள் தீருவிலும் ரெட்டுடுத்தி என்ன பண்ணிருப்பாங்க? ரெட்டுடுத்தி அப்படின்னா உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பிரிவிலேஜ் தெரியுமா, எவ்வளவு நன்மை. தம்பி, குட்டி தம்பி, நீங்கெல்லாம் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு கடவுள் எவ்வளவு நன்மை. இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், கடவுள் மட்டும் ஒருத்தர் இல்லைன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நீங்க எங்க இருந்திருப்பீங்க? மண்ணோடு போயிருப்பீங்க. கடவுள் இயேசு என்று ஒருவர் இல்லாமல் போவாரானால் நீங்களும் நானும் எங்கேயோ குடிச்சிட்டு எங்க உழுந்து கிடப்போம், இல்ல செத்தா போயிருப்போம், இல்ல யார் பின்னாடி ஓடினே இருப்போம். இவன் எனக்கு அன்பு கொடுப்பானா. இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்கு இவ்வளவு செய்தேனே, நீங்கள் ஏன் மனம் திரும்ப மாட்டீங்க? உங்கள் இருதயம் ஏன் இப்படி இருக்குன்னு வேதனையோடு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார்.
அன்றைக்கு கப்பர்நகூம் மக்களை பார்த்து சொன்ன இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செஞ்ச மாதிரி வேற இடத்துல செஞ்சிருந்தா அவங்க எல்லாம் ரெட்டு உடுத்தி இருப்பாங்களே, எனக்காக வைராக்கியமாய் எழுந்திருப்பார்களே. நீங்களோ என்ன, நீங்களாம் எப்படி இருக்கீங்க சிந்தித்து பாருங்க. எவ்வளவு நன்மை செய்த தேவன். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குங்க, இல்லைன்னு சொல்லல. இங்க உட்கார்ந்துருக்கோம், யாரு கேட்டாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் இந்த கஷ்டத்தின் மத்தியிலே உங்களை இங்க உட்கார வச்சுக்கிறார். நீங்க கஷ்டம் என்னன்னு பார்க்கணும்னா மருத்துவமனைக்கு போய் பார்த்தா தெரியும். வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிற தருவாயில் இருக்கிற எத்தனையோ பேர் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஐயோ எனக்கு வாழ்க்கை வருமா, நான் ஏன் குடிச்சிட்டு நான் இப்படி இருந்தேன், ஐயோ என் குடும்பத்தை நான் தொலைக்க போகிறேனே, எனக்கு அன்பானவர்கள் இழக்க கொடுக்க போகிறேனே. அப்படிப்பட்ட உணர்வு எப்ப தெரியுமா வருங்க? மரண தருவாயில் தான் வரும். அதுதான் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். உங்களுக்கு செஞ்சதை வேற எங்கேயாவது செஞ்சிருந்தா அவங்க மனம் திரும்பி இருப்பார்களே. நீங்க ஏன் இருதய கடினமா இருக்கிறீங்க? வாசிமா. பாருங்களேன், கவனிங்க. இந்த திருச்சபையின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகளை நீங்கள் நினையாமல் போவீர்களானால், கடவுள் உங்களுக்கு செய்கின்றதை நீங்கள் மறந்து போவீர்களானால், நியாய தீர்ப்பு நாள் ஒரு நாள் வரும். அப்ப ஆண்டவர் கேட்பார், உனக்கு இவ்வளவு செஞ்சனப்பா, நீ ஏன்பா இப்படி இருக்கிற அப்படின்னு அன்பாலாம் சொல்ல. நியாய தீர்ப்பு நாள். தொடர்ந்து வாசிமா. கப்பர்நகூமே நீ பாதாளத்துக்கு போவா. விலாங்காட்டூரே, மேமாத்தூரே, நெல்லூரே, சித்தூரே, மணம்பாடியே, மானம்பாடின்ற மணம்பாடியே அப்படின்னு உங்களை பார்த்து எச்சரிக்கிறேன். இப்ப 4 ஊர் பேரு நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். நான் சாத்தியம் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு எவ்வளவு செஞ்ச சாத்திய மக்களே, உனக்கு எவ்வளவு செஞ்சமா நானு, நீ ஏமா என்ன மறந்துட்ட, எப்பவுமே குறை சொல்லினே இருக்கிறியம்மா. மேமாத்தூர் மக்களே, எப்பவுமே இந்த இஸ்ரவேல் ஜனங்க எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கு சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லை சொல்லினே இருக்கிறியம்மா. எனக்கு இது பத்தலை, இது பத்தலை, இது பத்தலைன்னு சொல்லினே இருக்கிறியம்மா. கப்பர்நகூமே, மேமாத்தூர் மக்களே, சாத்திய மக்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த வசனத்தை நீங்க வீட்டுல போய் உங்க ஊர் பேர் போட்டு, ஏன் உங்க பேரை போட்டு வாசிச்சு பாருங்க. வாசிமா. உனக்கு ஆண்டவர் செய்ததை வேற யாருக்காவது செஞ்சிருந்தாங்க, இன்னைக்கு இந்த திருச்சபை ஃபுல்லா இருக்கணும். உனக்கு செய்த நன்மைகளை நீ மறந்து போனாய், மறந்து போனாய். உனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து போனாய். என்ன ஆண்டவர் எனக்கு செஞ்சாரு, எனக்கு என்ன செஞ்சாரு? இங்கே இருக்கிறவர்கள் சகோதரர்கள் சகோதரிகளோட நான் பேசும்போது கண்ணீர் வடிப்பார்கள். ஆனால் அந்த கண்ணீரின் மத்தியிலே ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்று வைராக்கியம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தெரியுமாங்க? வேதனையின் மத்தியிலே ஆண்டவருக்கு இங்க இருக்கிற எல்லாம் நிறைய சகோதரிகள், நிறைய சகோதரர்கள், உங்களுக்கு நான் பேரெல்லாம் சொல்ல, அவர்களுடைய வாழ்க்கையிலே கண்ணீரை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும். ஆனா உனக்கு எல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டு சர்ச்சுக்கு வானா பார்க்கலாம், இயேசுவை பத்தி மற்றவர்களுக்கு சொல்லுனானா பார்க்கலாம். கப்பர்நகூமே, சோதோம் கொமோரோவுக்கு ஏற்பட்டதுதான் உனக்கும் நேரிடும். சடுதியில் முடிவு வரும், எச்சரிக்கையாயிருங்கள். வாசிமா. கவனிச்சிங்களா? நியாய தீர்ப்பின் நாளிலே, கடைசி காலம் ஒரு நாள் வரும். அப்புறம் நீ என்னதான் ஏசு ஏசுன்னு கூப்பிட்டாலும் ஒண்ணு நடக்காதுங்க, ஒண்ணுமே நடக்காது. உனக்கு இருக்கிற இந்த காலத்தை பயன்படுத்துறாயா? இயேசு பத்தி சொல்ற, இயேசு ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம்.
சீஷர்களே சொன்னா, ஆண்டவரே இந்த வசனங்கள் கடினமானது, ரொம்ப ஹார்டா இருக்கு, இயேசுவை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டங்க அப்படின்றாங்க. நிறைய பேர் அதான் முடியலங்க, சர்ச்சுக்கெல்லாம் சண்டே வருதே பெரிய விஷயம், சனிக்கிழமை எப்படிங்க வருது, வெள்ளிக்கிழமை எப்படிங்க வருது? தினந்தோறும் திருச்சபைக்கு வந்த சாமுவேல் ஆண்டவர் அவனை தீர்க்கதரிசியாய் மாற்றினார். சபையிலே கடந்தான், பால் மருந்தோட அவங்க அம்மா கொண்டு வந்து விட்டுட்டாங்க, சின்ன பையன் தீர்க்கதரிசியாக. உனக்கு சர்ச்சுக்கு வர்றது ரொம்ப கடன், நீ ஆண்டவரை மறந்து போனாய். சொல்லுவா, எனக்கு கவலை பிரதர், உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க மேடையில் நின்று பேசுறீங்க, ஒரு நாள் எங்க வீட்டில் வந்து இருந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அதுக்குதான் இயேசு சொல்றார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கஷ்டம் இருக்கும். இயேசுவே சொன்னார், ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிக்கலாம். அப்போ இந்த அற்புதத்தில் என்ன பண்ணாங்க, திரைச்சீலையை பிரித்தார்கள். திரைச்சீலை பிரிப்பதற்கு காரணம் என்ன? நீயும் நானும் மனம் திரும்புவதற்கு. வாசிக்கலாம். ம் 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 ஆமென். பாருங்க, இன்றைக்கு பெரிய பெரிய ஆட்கள் பைபிளை திருப்பி முதல் பகுதியிலிருந்து கடைசி வரைக்கும் படிச்சவங்களுக்கே ரட்சிப்புனா என்னன்னு தெரியல, மனம் திரும்புதல்னா என்னன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறார். உங்களுக்கு ஒண்ணுமே, எனக்கு படிப்பே இல்லைங்க, நான் படிக்கவே இல்லை, நீ படிக்கலனாலும் பரவாயில்ல, இயேசுவை ஏத்துக்கோ, ஆண்டவராகிய இயேசுக்கு உன் வாழ்க்கையை கொடு, அவ்வளவுதான். நீ கொடுக்கலனா கப்பர்நகூமுக்கு சொன்னதுதான், சோதோம் குமோர் நியாய தீர்ப்பின் நாளிலே நேரிடுவது லகுவாய் இருக்கும். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் 51ஆம் வசனம் படிச்சு நம்ம முடிச்சிடலாம். மத்தேயு 27. தேவாலயத்தில் திரைச்சிலை கிழிந்தது. இயேசுவானவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் பொழுது தேவாலயத்தில் திரைச்சீலை கிழிந்தது. உன் இருதயத்தை நீ கிழிக்காமல் இருந்தன, நீ கடினமா இருந்தன் வைய, இயேசு உன் வாழ்க்கையில வர முடியாது. உன் வாழ்க்கையில் இயேசு வேணும்னா உன்னுடைய இருதயமாக திரைச்சீலையை கிழி. ஏன் தெரியுமா? இயேசு உனக்காக கிழிக்கப்பட்டார், உனக்காக அடிகள் பட்டார், உனக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டார். நீ ஏன் உன் இருதயத்தை இன்னும் கிழிக்காம வச்சிருக்கிற? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்ல. வாசிமா. ம் 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 ஹல்லேலூயா. திரைச்சீலை அன்னைக்கு கிழிக்கப்பட்டதனால்தான் இன்றைக்கு நாம் இயேசு இடத்துல வர முடியுது. இயேசு இடத்துல நீ வந்து ஜெபம் பண்ற பாரு, எப்படி அன்றைக்கு சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தை ஒடுக்க கொடுத்த, கிழிக்க கொடுத்த இயேசு உன் இருதயத்தை கேட்கிறார். இன்றைக்கு உன் இருதய திரைச்சலை கிழிப்பாயா? அன்னைக்கு அந்த 4 பேர் சேர்ந்து கிழிச்சாங்க. அன்றைக்கு திமிர்வாதக்காரன் இயேசுவை கண்டான். அந்த அன்றைக்கு கூரை பிரிக்கப்பட்டது, அந்த திமிர்வாதக்காரன் இயேசுவை கண்டான். இன்றைக்கு இயேசுவை காண வேண்டுமா? இயேசு பார்க்கணுமா? உன் இருதயத்தில் இருக்கிற திரைச்சீலைக்கு பாவத்தை ஒப்புக்கொடு. ஆண்டவரே என்னை மன்னியும் சுவாமி, இன்றைக்கு என் வாழ்க்கையை நான் கொடுக்கிறேன். என் வீட்டுல நான் ஊதாரியா இருந்தேன், கேவலமான வாழ்க்கை வாழ்ந்தேன், எத்தனையோ நல்லது நீங்க எனக்கு செஞ்சிருக்கீங்க நினைக்காம எப்பவுமே முறுமுறுத்துட்டே குறை சொல்லிட்டே இருந்தேன், என்னை மன்னியும் என்கின்ற இந்த திரைச்சீலை நீ கிழிப்பாயானால் இயேசுவை நீ பார்க்க முடியும். இயேசுவை நீ தனி இங்க இருக்க எல்லாருமே இயேசுவை பார்க்க முடியும். இருதயத்தை கிழிக்கலன்னா, இருதய கிழிக்கலாம் வைக்கிறதெல்லாம் இல்லை, இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான். உனக்காக அடிக்கல் பட்டாரு, உனக்காக ஆணிகளை ஏற்றுக்கொண்டாரு. இந்த சிலுவை எதற்கு இங்க வச்சிருக்கிறோம்? அடையாளம். சும்மா இப்படி போடுறதுக்கு இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் இயேசுவை நீ சுமந்து கொண்டிருக்கிறார். இயேசு உனக்காக ரத்த சிந்தனை ஞாபகம் தான் இந்த சிலுவை.
இந்த ஞாபகக்குறியை நீ மறந்து போனாயே. உனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தின இயேசுவை மறந்து போனாயே. கப்பர்நகூமே, மேமாத்தூரே, மணம்பாடியே, விலாங்காட்டூரே, மனம் திரும்பு. உன் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடு. ஆண்டவரை, என் இருதயத்தை நான் கொடுக்கிறேன், நான் உம்மை காண வேண்டும் என்று சொல்றியா? ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ.